வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. லாஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல மியூசிக் டீச்சருக்கு உண்டான கேரக்டரை பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் இசை பயிலும் மாணவர்களுக்கு தேவையான நல்ல பண்புகள் பற்றி பேசுவோங்க. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு 10 பாயிண்ட்டாவது நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நல்ல மியூசிஷியனாக வரலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட் டிசிப்ளின், ஒழுக்கம் வந்து மிக மிக முக்கியம். அதில் நேரத்துக்கு கிளாஸுக்கு வர்றது, டீச்சர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, இது ரெண்டும் இருந்தால் இசைக்கற்றலில் முன்னேற்றத்துக்கு அடித்தளம் நல்லா இருக்குங்க. அதனால் இது ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது பொறுமை, ஸ்ருதி, தாளம், அப்புறம் ஃபிங்கரிங், இது எல்லாமே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவசரம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வெற்றியின் வழி. ஆனால் இப்போ பசங்க பார்த்தீங்கன்னாக்கா உடனே வாசிடணும், அவ்வளோதான் வந்துருச்சு அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. மியூசிக்கல் ஸ்கில் க்ரோவிங் ஸ்டெப் பை ஸ்டெப், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணுங்க. அடுத்து மூணாவது டெடிகேஷன், அர்ப்பணிப்பும் மியூசிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசையை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் படிக்காமல் பொறுப்பாகவும் அதை கலை பணியாகவும் பார்க்கணும். சும்மா அப்படி போனால் வந்தன்ற மாதிரி அதை நம்ம படிக்காமல் ஒரு அர்ப்பணிப்பாக படிக்கணுங்க. நாலாவது ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணுங்க. யாருக்கு? டீச்சருக்கு, பெற்றோருக்கு, அப்புறம் கூட படிக்கிற பசங்களுக்கு, அதோடு சேர்த்து இசைக்கும் இசை கருவிக்கும் மரியாதை கொடுக்கணும். அதே நம்ம ஒரு மியூசிஷியன் ஆகிட்டோம்னாக்கா அந்த மேடை மரியாதை காட்டுறதுல அவசியங்க. எல்லா இடத்தையுமே நம்ம மரியாதையாக நடந்துக்கணுங்க. அடுத்து தொடர்ச்சியான பயிற்சி, அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் வந்து தினமும் ஒரு 20-30 நிமிஷம் படிக்கணும் அல்லது வாசிக்கணும். அந்த மியூசிக்கல் திங்கோடு இருக்கணுங்க. ஒரே வாரத்துக்கு ஒரு முறை நான் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அது அடிக்கடி நான் சொல்லுவேங்க. அதனால் அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம். அடுத்து ஃபோக்கஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு பயிற்சி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொபைலு, டிவி, இல்லைனா விளையாட்டு, யாராவது ஒரு சிப்ளிங்ஸ் ஆனாக்கா அவங்க கூட விளையாடிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அல்லது பாடுவாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க. இசையை வந்து ஒருமுக கவனம் தவறாமல் இசையை உருவாக்கணுங்க. அடுத்து கேட்கும் பழக்கம், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய கேட்க நமக்கு அதனுடைய தாக்கம் நல்லா இருக்குங்க. இப்போ நான் மியூசிக் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட கேட்குறதுக்குன்னே ஒரு அவர் வைப்பாங்க. நம்ம போயிட்டு அந்த ஆடியோ செட்டப்பில் இருக்குங்க ஒரு ரூம், அங்கே போயிட்டு நம்ம ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்க வைப்பாங்க. அதை தவிர்த்து லைவ் பர்ஃபார்மன்ஸுக்கும் கூப்பிட்டு போவாங்க. அதனால் நல்ல இசையை அடிக்கடி கேட்பது ஸ்ருதி லயம் உணர்வை வந்து நல்லா வளர்க்கும். ஓகே, அடுத்து எட்டாவது உழைப்புனா சாதாரண உழைப்பு இல்லைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணணும். அதாவது இசை வந்து ஒரு ஷார்ட்கட் கிடையாதுங்க. போனால் ஷார்ட்கட்டில் ஏதாவது படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து நம்பர் 9, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுதல், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆசிரியர் ஒன்று சொல்கிறாருனாக்கா இதை மாற்றி இதை வாசிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஒரு மன வருத்தம் கொள்ளக்கூடாதுங்க. அவர் நல்ல மாணவர் கிடையாதும், சார் சொன்ன உடனே ஓகே இது கரெக்ஷன் சொல்கிறாங்கனாக்கா அதை அக்செப்ட் பண்ணி உடனே அதை மாற்றி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடணுங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இவர் குறை தான் சொல்கிறாருன்ற மாதிரியே திங்கிங் வந்துடக்கூடாதுங்க. இந்த குறைய சொன்னான்னா அதை எப்படி உடனே நம்ம கரெக்ட் பண்ணணுன்றது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அடுத்து நம்பர் 10, தன்னம்பிக்கை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கும்போதும் சரி, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் நான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஃபோக்கஸாக அதை நல்லா தெளிவாக அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து பணிவு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அதை மனசில் கொண்டு கரெக்டாக எல்லாரிடமும் நம்ம பணிவாக இருந்துக்கணுங்க. 12வது டைம் மேனேஜ்மெண்ட், இதுவும்
ஸ்கூல் பிள்ளைங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோங்க, ஒரு எக்ஸாம் வந்துட்டா போதும் உடனே லீவு போட்டுருவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பள்ளி படிப்பு, வீட்டு பாடம், இசைப்பயிற்சி அனைத்தையும் சமநிலையாக நடத்த ஒரு கற்றுக்கணுங்க. அதாவது அதாவது அந்தந்த டைம் பண்ண ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால படிப்பு ஒன்றும் கெட போகிறதில்ல. ஆக்சுவலாக மியூசிக் படித்தோம்னாக்கா எல்லா வகையிலும் அது படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பொறுப்புணர்வு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இசைக்கருவிகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, பயிற்சி நேரத்தை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிட்டார் வாசிக்கிறீங்க, சும்மா 20 நிமிஷம் வாசித்தோம் பொறுப்பு இல்லாமல் அதை தூக்கி எங்கேயா போட்டு போனோன்னா சரிஞ்சு கீழே விழுதுன்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ஆச்சுன்னா, அதை திரும்பவும் சரி பண்ணதுக்கு ஒரு ஃப்ரெட் போர்டோ உடஞ்சிச்சுன்னா திருப்பி கொடுத்தோம்னாக்க நம்மக்கிட்ட வரத்துக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், அட்லீஸ்ட் 10 டேஸாவது ஆகும். அப்போது நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் கட் ஆச்சுனாக்கா நம்மளுடைய க்ரோத்தும் டிலே ஆகும். அதனால் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்டாக நாம் ஹேண்டில் பண்ண பொறுப்பாக இருக்கணுங்க. அடுத்து ஒழுங்கான வாழ்க்கை முறை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான தூக்கம், உணவு, உடற்பயிற்சி, அது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நீண்ட நேரம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உடல் ரீதியாக நம்ம தயாராக இருப்போம். இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணுற எண்ணமே வராதுங்க, அப்படியே தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அதனால் இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு மியூசிஷியன் ஆகிட்டிங்கனாக்கா மேடை ஒழுக்கம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கவே யோசிச்சாங்க, மியூசிஷியனா கச்சேரிக்கு போகிறவரா இவர் ஒழுக்கமாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தாட்டு தான் எல்லாரும் மனுஷனும் இருக்குங்க. அதனால் மியூசிக் ஆக்சுவலாக மியூசிஷியன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பயபக்தியோட தெய்வ பக்தியோடு இருப்பாங்க. அப்படின்ற கேரக்டர் போயிட்டு ஒரு தப்பான தாட் வந்துடக்கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணோம், மேடையில் இந்த நடத்தை, அப்போ உடை, நேரம் அனைத்துலேயும் நம்ம ஒழுங்கு அவசியங்க. அடுத்தபடியாக போனோம்னாக்கா 16 நம்பர் 16 பயம் கட்டுப்படுத்துதல். இதுவும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மேடை பயம் இருக்கக்கூடாது. அப்போ அதை சரி செய்யணுன்னாக்கா பயிற்சியும் அனுபவம் நிறைய வேணுங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அங்கே பயம் வர போகிறதில்ல. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு பயத்தோடு அங்கே போனோம்னாக்கா இன்னும் நிறைய தப்பு வந்துடும் ஸ்டேஜ் பயத்தில் வந்துருந்தாக்கா. அதனால் அந்த ஸ்டேஜ் பயம் இல்லாத அளவுக்கு திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணுங்க. நம்பர் 17 நேர்மறை மனப்பான்மை. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கணுங்க. தவறுகளை தோல்வி என பார்க்காமல் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக பார்க்கணும். தப்பு வந்தவொன்னே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது வராது போல் அப்படின்னு சொல்லாமல் திரும்பவும் அதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கருதி நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த முறை அதை பளிச்சுன்னு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுங்க. அடுத்து நம்பர் 18 நிலைத்தன்மை. இதுவும் நமக்கு வேணுங்க. சோர்வு, தோல்வி வந்தாலும் இசையை விட்டு கொஞ்சம் தள்ளி போகாமல் அதை தொடர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணுங்க. அடுத்து நம்பர் 19 குழு ஒத்துழைப்பு. இதுவும் நமக்கு வேணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமில் போய் வாசிக்க போகிறோம், ஜாம் பண்ண போகிறோம், அப்படியே ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிறோன்னாக்கா ஒத்துழைப்பும் அந்த ஒழுக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் வாசிக்க போகிறோன்னாக்கா எல்லாருக்கும் உடனே ஒரு 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 பீஸ் எடுத்து வாசிச்சோம்னாக்கா எல்லாருக்கும் கரெக்டாக வந்துடாதுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஈஸியாக வந்துடும், ஒரு ஆளுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். அப்போது வந்தவர் என்ன பண்ணுவாருனாக்கா எத்தனை முறை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சொல்லி செல்லு பார்க்க ஆரம்பிச்சுவார். இந்த மாதிரிலாம் இல்லாமல் எத்தனை முறை நம்ம வாசித்தாலும் திரும்ப திரும்ப அது நமக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்ஷனை கொடுக்குன்ற எண்ணத்தோடு திரும்ப திரும்ப நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டீம் ஸ்பிரிட் வந்து நல்லா இருக்கணுங்க. அடுத்து கோல் செட்டிங். அது வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரிங்க, இல்லை எங்கேயாவது காம்படிஷன் போகிறதுக்கும் சரிங்க, படிக்கிறதுக்கும் சரிங்க, எல்லாத்துக்கும் தேர்வு, மேடை, போட்டி, இது 3த்துக்குமே தெளிவான இலக்குக்கு மாணவர் வந்து தயாராக இருக்கணுங்க. எக்ஸாமுக்கு போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணுங்க. இல்லை ஒரு காம்படிஷன் போக போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதே வந்து ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிறோம், இல்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தயாராகிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க. அடுத்து ஆசிரியரின் வழிகாட்டுதல் மதிக்கணுங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது யூடியூப்பில் நிறைய இருக்குங்க, இல்லை இன்டர்நெட்டில் பார்த்தாலும் நிறைய லெசன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி நமக்கு வராதுங்க. ஏன்னா அது யூடியூப்பில் போகிறது நாம் பொதுவாக போடுவோம், பட் எல்லாருக்கும் ஈஸியாக அது போய் சேருமானா முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பிக்கப்
நாலேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வேறு மாதிரி சொல்லி தர மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு படித்த பிறகு நம்ம யூடியூப்பில் பார்த்தா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுனாக்கா அது வேறு கதைங்க. ஸ்டார்டிங்கே நம்ம போயிட்டு யூடியூப்பில் கற்றுக்கணும்னு போனோம்னா அது வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்காது, தள்ளியும் போகும், நேரமும் ரொம்ப விரயமாக ஆகுங்க. அடுத்து இசையை நேசிக்கும் மனம். இசை வந்து கட்டாயமாக இல்லைங்க, மனப்பூர்வமாக நேசிக்கணும். கட்டாயப்படுத்தி அதை நேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் வந்து மனப்பூர்வமாக நேசித்தா மட்டும்தான் வளர்ச்சி தானாக வருங்க. இப்போது இதுலேருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22 பாயிண்ட் சொல்லியிருக்கேங்க. இதில் ஒரு 10 பாயிண்ட்டாவது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்ம சீக்கிரமாகவும் ஜாலியாகவும் மியூசிக் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு சிறந்த இசை மாணவர் அப்படின்னாக்கா திறமை, உழைப்பு, ஒழுக்கம், நல்ல பண்புகள் இவை அனைத்தும் ஒன்று சேரதான் ஒரு சிறந்த மாணவராக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஒரு மாணவர், இசை பயிலும் மாணவர்லேருந்து ஒரு இசை கலைஞராக மாறணும்னு ரொம்ப அவளோட இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இப்போ மியூசிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.